டாக்டர் அம்மா, எனங்கோ டாக்டர் அம்மா. என்ன ராஜன் என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் கேட்பேன், சொல்வியா? கேளுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ரங்கண்ணன்ற பேர்ல எல்லாருக்கும் உதவி பண்ற ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க எங்க இருக்காங்க? அதான் நம்ம டாக்டர் கிட்ட நம்ம ஏன் வேலை செஞ்சவன் அவர் தானே? ஆமா, அந்த ரங்கண்ண தான். டாக்டர் பாபு நல்லவர் இல்லம்மா. அந்த மாதிரி மனுஷுக்கு இவர் சாயம் பண்ணுவாரு. நல்லவங்களுக்கு உதவி செஞ்ச எங்க ஊருக்காகறவங்களுக்கு ஆகாதே. டாக்டர் பாபு சத்த உடனே அதே மார்னிங் இவர் பாடியும் கடிச்சிருக்கு. ரங்கண்ண மாமா, யாரோ வந்து எங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. யாரும் அவரு? இருட்டுல யாருன்னு தெரியல மாமா. சரி, நீங்க இருக்க கூடாதுமா. என் கூட வா, என் கூட வா. ஐயா, பஸ் நிறுத்துங்க, பஸ் நிறுத்துங்கய்யா. ஐயா, பஸ் நிறுத்துங்க. என்னையா, என்னாச்சு? கண்டக்டர் அவர்களே, கண்டக்டர் அவர்களே, இந்த பாப்பாவே பட்டணத்துக்குள்ள ஏதாவது ஆசிரமம் கிட்ட சேர்த்துங்க. அந்த கடவுள் உன்னை நல்லா பாத்துப்பாரு பாபு. சரியா, இந்த பாப்புக்கு ஒன்னும் ஆகாது, நீ போ. அப்படிதான் பாபு. ரங்கண்ண மாமா, அம்மா போயிட்டு வர. ஜாகிரதை இருமா, ஜாகிரதை இருமா. ஜாகிரதை இருமா. அது என்னது டாக்டர் அம்மா, ரங்கைய செத்துட்டு அண்ணா அவங்களுக்கு வேண்டவங்க மாதிரி நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு அழுகிறீங்க? அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களா? அவங்க யாரு? அவங்களோட பையன் ரொம்ப வேண்டியவன் தானே அம்மா. ரங்கன பெத்த மாவனா? யாரு? எங்க இருக்காங்க? உங்க முன்னாடியே இருக்காரம்மா. அப்படினா நான் தான். நீ ரங்கனோட பையனா? ஆமாம்மா. கெட்ட பையலே, முன்னும் இன்னும் பார்க்காம மேல வந்து விழுகிற. நான் இது கூட வந்து உன்னை பார்க்கவே இல்ல. நீ கொஞ்சம் பார்த்துட்டு பக்கத்துல போயிடலாம்ல. அது சரி பையா, தோட்டத்துல, கோயில்ல, குளத்துல எங்க பார்த்தாலும் நீங்க 2 பேர் தான் சுத்துறீங்க. உங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ நட்பா? எங்களது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, லவ். பாத்தீங்களா? என்ன ராணிமா, நீயும் இந்த ராஜாபாபுவ காதலிக்கிறியா? காதல் மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னம்மா டாக்டர்மா, இதுக்கு முன்னாடி அழுந்தீங்க, இப்ப சிரிக்கிறீங்க. ரொம்ப தமாஷாவா இருக்க. ஒண்ணும் இல்ல, ஏதோ ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது சரி ராஜா, அப்ப கொண்டாங்கல்ல அந்த டாக்டரோட மகள் உனக்கு ஞாபகம் இருக்கா? யாரு? ராணியா? ராணி ஞாபகம் இருக்காரு கேக்குறீங்களா? ஞாபகம் இருக்கிறது இல்ல, எப்பத்துக்கு என் மனசுக்குள்ளேயே இருக்கு. இந்த உயிர் போயின வரைக்கும் என் கூட தான் இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணுங்க. அந்த ராணினா உனக்கு அவ்வளோ இஷ்டமா? பிடிக்கிறது மட்டும் இல்ல, ராணி என் உயிர். சந்திரனுக்குள்ள வெளிச்சம் மாதிரி, கடலில் அலை போல் ராணி எங்குள்ள ஒண்ணு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நான் இப்போ எதுக்கும் கல்யாணம் பண்ணல தெரியுமா? எதுக்கு? என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ராணியை தூக்கிட்டு வேற யாருமே இங்க வைக்க முடியாதனால. அது மட்டும் இல்ல டாக்டர்மா, நான் சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள் ராணி என் கண்ணு முன்னாடி கண்டிப்பா வரும். அந்த ஆசையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன் ஆசை பழித்து இங்க வந்து இப்போ ராணி நின்னான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? ஒரே தடவை புடிச்சு மேல ஏத்துருவேன், பாடி ஃபுல்லா கிஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நிறுத்து நிறுத்து, வாய்க்கு வந்தபடி ரீல சுத்தாத. நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்ட. டாக்டர் இந்த ராஜனோட மனசையே பேச்சு அவ்வளவு சுலமா எடுக்காதீங்க. ராணி என் கண் முன்னாடி வந்தா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா செய்வேன். கண்டிப்பா பண்ண மாட்டேன். கண்டிப்பா பண்ணுவேமா? பண்ண மாட்டேன். ராணி என் கண் முன்னாடி வர சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணுவேன். அப்படியா? சரி, இத பாரு.
என்னடா இப்படி பண்றீங்க? காதல கண்ணு தெரியலையா என்ன? ஆஜி படி ராணி ராணி. ஏ ஐயோ, கை கடுப்பட்டு ரத்தம் வருதே. இது போனாலும் கூட மச்சம் வரும். அது பார்த்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா உனக்கு நான் ஞாபகம் வருவேன். அது மட்டும் இல்ல ராஜு, நம்ம எவ்வளவு பெருசானாலும் இந்த மச்சத்தை பார்த்த உடனே நான் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். டாக்டர்மா, சாந்தா நீங்க ராணி, சின்ன வயசுல ராணி, இப்போ சாந்தி. அது நீங்க அது சரி, ஒரு ராணி நேர்ல வந்தா எதோ பண்ணிடுவேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டேல்ல, பண்ணு. என்ன பண்ணுவேனா? கட்டு பிடிச்சிட்டு ஃபுல்லா முத்தம் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே வரைக்கும் முத்தம் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? கல்ல மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க. என்னாச்சு உன் சவாலு? டாக்டர்மா, அடடா, துர்கா, சாம்பார் எடுத்துட்டு வாடி. என்ன பாவம் செஞ்சிருக்கியோ? சாப்பிடுறதும் அந்த கையோட. எவ்வளவு தடவை உனக்கு சொல்லிருக்கேன் நானு, என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன். வீட்டுல குழந்தைங்க இருந்தா இந்த அப்பான்னு எடுத்து வைப்பாங்க. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, ஓடி வந்து வைக்கிறதுக்கு. அவ்வளவுதான். ஏண்டா மாதவா, குரு இப்படிதாண்டா போயிட்டு இருக்கு. கூரை எடுத்துட்டு வானா பசங்க இல்ல, பப்பு சாம்பார் எடுத்துட்டு வானா பசங்க இல்ல, அவங்க எடுத்துட்டு வானா குழந்தை இல்லந்து. நான் என்னடா பண்ணணும்? அப்போதைக்கும் டே நைட் நான் பண்ண வேண்டியது நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா. குரு மறந்துடா. ஆனா ஒரு பிரயோஜனம் இல்ல. அந்த பேச்சு பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு மட்டும் இந்த 2 கை இருந்தது. இருந்தா உன் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறது என்னோட இது. அந்த பிளேட் எடுத்து அந்த பக்கம் போய் சாப்பிடுறா, பைத்தியக்கார பயல. இந்த மருந்து 3 வேளை சாப்பிட்டா ஜுரம் சரியாயிடும். டாக்டர்மா, என்னாச்சு? ராஜானுக்கே காய்ச்சல் வந்துச்சு, எந்திருக்க முடியல. அப்படியா? வா. இவ்வளவு ஜுரம் ஏன் வந்துருச்சுப்பா? ஒன்னாகாது டாக்டர்மா, சும்மா வந்துட்டு போயிடும். காலைக்குள்ள சீக்கிரம் குணமாயிடும். நீங்க ஏன் தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்து ஓடி வந்தீங்க? டாக்டர்ன்றதுனால. பேஷண்ட் யாரா இருந்தாலும் சரி வந்து பார்க்கணும்ல. ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டா. அடடா, என்னது ஊசி போடுறீங்க? எனக்கு வேணாம். வேணாம் சொன்னா இந்த ஜுரம் டைஃபாய்டா மாறிடும். அப்போ 2 வாரம் கட்டில மேல இருக்கணும். 2 வாரம் இல்ல, 2 வருஷம் இருந்தாலும் இப்படியே படுத்துக்கிட்டே இருந்தாருவா. அந்த ஊசி மட்டும் நான் போட்டுக்கவே மாட்டேன். இந்த ஊருக்கே நீ ஒரு வீரன் இல்ல, ஊசிக்கு போய் இந்த அளவுக்கு பயப்படுற? எத்தனை பேர் வந்தாலும் கூட எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஆனா இந்த ஊசி போட்டுக்கிறது தான் எனக்கு ரொம்ப பயம். டாக்டர்மா, இந்த ஊசியே நான் மறந்துவேனா கூட. அதெல்லாம் முடியாது. இந்த ஜுரத்துக்கு இன்ஜெக்ஷன் தான் கண்டிப்பா கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது. ஏன் கத்துற? இன்னும் இன்ஜெக்ஷனே போடல. இன்னும் பண்ணவே இல்லையா? இப்ப எதுக்கு இந்த ராகம்? ஊசி எடுத்துட்டல்ல? எத்தீங்களா? பாரு, நான் சொல்றது ஜாக்கிரதையா கேளு. 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாத்திரை போட்டுக்கணும். இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. குளிர் தண்ணி இல்ல, சுடு தண்ணி குடிக்கணும். புரிஞ்சுதா? ஈரத்தை தொட்டா மறுபடியும் ஜுரம் வந்துரும். ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ ஐயோ, அம்மா, என்னாச்சுடா? ஐயோ, என் பையனை காப்பாத்துங்க. தங்க புள்ள, யாராவது என் பையனை காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது வந்து காப்பாத்துங்க. என்னாச்சு? கண்ணா இப்படி போய் விழுந்திருப்பான். பையனை யாராவது, என் பையனை யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, அந்த பந்துக்காக போயிட்டான் புள்ள. ஐயோ, யாராவது வாங்கல. யாராவது பாருங்க. ஐயோ, உள்ள வந்து என்னாச்சுமா என் கண்ணாக்கு? வாங்க. For more updates, like, comment, subscribe to our channel.